நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல செமையான ஒரு 4 ஃபீச்சர்ஸ் உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நீங்க பயன்படுத்தணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த 4 பயனுள்ள ஃபீச்சர்ஸும் உங்க போன்ல ஈஸியா பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் டெலகிராம் அப்ளிகேஷன். டெலகிராம் அப்ளிகேஷனை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமீபத்தில் இந்த ஃபீச்சரை அறிமுகப்படுத்தினாங்க, டெலகிராம் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டுக்காக. இந்த டெலகிராம் அப்ளிகேஷனோட சேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு ஆர்கைவ் சேட்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோல்டரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் உங்களுக்கு தேவையில்லாத யூசஸை வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதே போல் அந்த ஆர்கைவ் சேட்ஸ் ஃபோல்டரை வந்து ஈஸியாக உங்களால் ஹைட் பண்ண முடியும். எப்படி ரைட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் பண்ணிங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆர்கைவ் சேட்ஸ் ஃபோல்டர் வந்து மறைஞ்சிரும். அதே போல் அந்த ஆர்கைவ் சேட்ஸ் ஃபோல்டர் மறுபடியும் உங்களுடைய சேட் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமா, மேலேருந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஆர்கைவ் சேட்ஸ் ஃபோல்டர் வந்து உங்களுடைய சேட் லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் கூகுள் ப்ளே ஸ்டோர். இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லலாம். எப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இருக்கோ அதே மாதிரி இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இதில் போய் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் ஈஸியாக உங்கள் ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி பார்ப்பீங்க. இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை கண்டுபிடிங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் அக்கௌண்ட் இருக்குது, அதை டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கல, இதில் செட் பட்ஜெட்னு இருக்குது. இந்த புதிய ஆப்ஷனை சமீபத்தில் ப்ளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் செட் பட்ஜெட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு கரன்சி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 100 திர்ஹாம்ஸ் நான் வந்து சேவ் பண்ணுறேன். என்னோட மந்த்லி பட்ஜெட் 100 திர்ஹாம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 திர்ஹாம்ஸ், இந்த 100 திர்ஹாம்ஸ்க்கு மேலே இந்த என்னோட ஸ்பெண்டிங் போகவே போகாது. இதில் வந்து ரிமூவ் பட்ஜெட் இருக்குது, எடிட் பட்ஜெட் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பட்ஜெட் நீங்கள் என்ன பட்ஜெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பட்ஜெட்டிலேருந்து இன்னமும் அதிகப்படுத்தணுமா அதை எடிட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனும் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அதிகமான அப்ளிகேஷனையோ கேம்ஸையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. எவ்ரி மந்த்தும் எவ்வளோ லிமிட்டுன்னு உங்களுக்கே தெரியாது. உங்கள் லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த் இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் நீங்கள் இந்த பட்ஜெட்டை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க போதுமானது. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே உங்களுடைய மணியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அருமையான ஒரு ஃபீச்சர், உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் பயன்படுத்தி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் ஒரு வெப்சைட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர். இந்த வெப்சைட்டில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணுறீங்க, அந்த நாட்டோட டீட்டெயில்ஸை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நாட்டில் வந்து என்னென்ன விசாலம் நமக்கு கிடைக்கும், எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணலாம், அந்த நாட்டில் என்னென்ன மொழிகள் பேசப்படுது, அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள வெதர் ரிப்போர்ட் என்ன, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த வெப்சைட் நமக்கு சொல்லி தருது. இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா visadb.io. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய பாஸ்போர்ட் உலக ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த visadb.ioல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னா visadb.io. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் visadb.io நான் கொடுக்குறேன். visadb.io கொடுத்து அந்த வெப்சைட்டில் முழுமையாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அந்த நாட்டோட முழுமையான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறீங்களா, விசா ஃப்ரீ அக்சஸாக போகிறீங்களா, ஸ்டார்ட் அப் விசாவை போகிறீங்களா, இமிகிரண்ட் விசாவை போகிறீங்களா, இல்லை நிறைய காலம் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன காலம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேஷனாலிட்டி அதை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து இந்தியன். ஸோ இந்தியனை வந்து இந்தியா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து கனடாவுக்கு போகணும் ஆஸ் அ டூரிஸ்ட்டாக. கனடா கொடுத்துட்டு நான் வந்து டூரிஸ்ட் விசாவில் போகணும். ஸோ டூரிஸ்ட் விசா எங்கே இருக்குது நான் செக் பண்ணேன். டூரிஸ்ட் விசா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். இதில் கனடா நான் கொடுக்குறேன். கொடுத்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதில் டூரிஸ்ட் விசா மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடா மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இதில் கனடாவோட டீட்டெயில்ஸ் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். விசா ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போனோம்னா இதில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு இந்தியன் கனடாக்கு வந்து விசிட் விசாவில் போகணும்னு விருப்பப்படுறாரு. விசா ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கனடாவோட விசா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரிக்கு நீங்கள் பயணம் பண்ண முடியும். இது இல்லாமல் லிவிங் காஸ்ட், நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் உள்ள லிவிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வெதர் ரிப்போர்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகமதாபாத்தில் என்ன, அவங்க நாட்டில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம வந்து மொபைல்
இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்தை நம்ம கொண்டு போகும்போது அங்கே வந்து எந்த வகையான டைப் ஏ டைப் பி இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த நாட்டில் வந்து என்ன மொழிகள்லாம் பேசப்படுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஃபுட் என்னென்ன பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிரைவ் சைடு, அதாவது டிரைவ் ஆன் த ரைட் சைடில் தான் வந்து வண்டி இது ட்ரைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைம் ஜோன், நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூ ஆர் 40 hours ahead of Canada அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த visa.db.io நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட்டில் 3 லைனில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாஸ்போர்ட் ரேங்கிங், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக ரேங்கிங்கில் பாஸ்போர்ட்டில் என்னென்ன கண்ட்ரி வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. அதாவது பாஸ்போர்ட் ரேங்கிங் 2019 நிலவரப்படி சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் லிஸ்ட்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும். வீக்கஸ்ட் பாஸ்போர்ட்ஸ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீக்கஸ்ட் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சவுத் சுடான், ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சோமாலியா, சிரியா, பாகிஸ்தான், யமன், இந்த மாதிரி விஷயங்களை இந்த visa.db.ioல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அருமையான ஒரு வெப்சைட், நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபியூச்சர் என்னன்னா, ஒரு வெப்சைட், செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, டெவலப்பர் சைனால என்னென்ன வெப்சைட்லாம் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி செக் பண்றது, அதை அருமையா வந்து இந்த வெப்சைட்ல சொல்லியிருக்காரு. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் என்னென்ன வெப்சைட்லாம் பிளாக் பண்ணிக்காங்க, என்னென்ன வெப்சைட்லாம் நார்மலாக ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 2 வெப்சைட்டை செக் பண்ண போகிறேன். www.google.com. ஸோ கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் அ ரோபோட், அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் மார்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ண போகிறேன். இப்போ சர்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் எந்த ஒரு மாகாணத்திலையும் கூகுள் வந்து ரன் ஆகாது. அதே போல் இன்னொரு வெப்சைட்டை நம்ம செக் பண்ணுவோம். என்னோட வெப்சைட் இருக்குது, go to websites.info. அதே மாதிரி ஐ எம் நாட் அ ரோபோட் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரைட் மார்க் வரும். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். சர்ச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வாவ், எல்லாமே க்ரீன் கலரில் ரைட் மார்க்கில் உங்களுக்கு காட்டுது. திஸ் URL appears to be accessible from mainland China. அதாவது என்னோட வெப்சைட் சைனாவில் டிஸ்பிளே ஆகுது, ரன் ஆகுது. ஸோ என்னோட சைட் வந்து பிளாக் பண்ணல, பட் கூகுளோட சைட்டை வந்து பிளாக் பண்ணிக்காங்க. இதை மாதிரி ஏராளமான வெப்சைட்டை இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம செக் பண்ண முடியும், பிரத்யேகமாக சைனாவில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய 4 பயனுள்ள ஃபீச்சர்ஸ் உங்கள் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.